கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம 2 பகுதிகளிலிருந்து 2 வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்க போறோம். முதல் காரியம் லூக்கா 18ல 22லிருந்து 25 வரைக்கும். அடுத்தது லூக்கா 19வது அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 19:8ல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனியாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இந்த இடத்துல இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி அவரை பார்க்கணும்னு சொல்லி வகை தேடி காட்டத்தி மரம் மேல சகேயு அப்படிங்கிற இந்த ஆயக்காரன், இவன் ஐஸ்வர்யவான், இவர் காட்டத்தி மரம் மேல ஏறி ஏசாமியை பார்க்கணும்னு சொல்லி ஆசையா ஏறி போறாரு. ஏன்னா இவருக்குள்ள மனுஷனா இருக்கிறதுனால ஜன கூட்டத்துல அவரை காணக்கூடாமல் அந்த மரத்து மேல அவர் ஏறி போறாரு. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஸோ அந்த காட்டத்தி மரத்துக்கிட்ட வந்த உடனே அண்ணாந்து இவரை பார்க்குறாரு. அப்போ இவர் ஏசாமியை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஏசாமி இவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு, சகையுவே, சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி அவர் சொல்றாருன்னா, அவனோட வாஞ்சியை பார்க்குறாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு எனக்கு சர்ச்சுக்கு போகணும்னு ஆசை இருக்குதுங்க, எனக்கு ஆண்டவரோட வார்த்தையை கேட்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கு எனக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சகேயு கிட்ட ஆண்டவருக்கு பிடிச்ச காரியம் என்னன்னா, அவருக்குள்ள மனுஷனா இருந்தாரு, அவரால் ஏசாமியை பார்க்க முடியல, ஆனாலும் கூட அவர் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாரு. அந்த வழி தான் காட்டத்தி மரம். அந்த மரத்து மேல ஏறி அவரை பார்க்கணும்னு வாஞ்சிய நிறைவேத்துறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, இவர் ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கிறாரு, ஆயக்காரர்களுக்கெல்லாம் இவர் லீடரா இருக்கிறாரு. இப்படி ஒரு லீடர் பொசிஷன்ல ஒரு பணக்காரனா இருந்தவர் ஒரு மரத்து மேல ஏறி ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. யாராவது நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள ஆள் மரம் மேல ஏறுவாங்களா? மரத்துக்கு மேல ஏறணும் அப்படின்னா அந்த மாதிரி மரம் ஏறுறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை கூட்டிட்டு இவர்களோட தேவைகளுக்காக ஏதோ ஒரு காரியத்தை பண்ணணும்னா வேலைக்காரங்க இருப்பாங்க. ஆனா இங்க இவர் ஐஸ்வர்யவான். இவர் ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவர் ஆண்டவர் கிட்ட வராரு. சகேயு நின்று ஏசாமி கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே சொல்றாரு, ஆண்டவரே, என்னோட ஆஸ்தியில பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். நான் யார்கிட்டயாவது அநியாயமா ஏதாவது வாங்கியிருந்தேன்னா திரும்ப அதை நாளை தனியா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏசு அவன்கிட்ட, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஏசாமி சகேயு பார்த்து, நீ உன்னோட ஆஸ்தியெல்லாம் நீ ஏழைங்களுக்கு வித்து கொடு, அல்லது உன்னுடைய ஆஸ்தியிலிருந்து நீ யார் யார்கிட்ட என்னென்ன காரியத்தை அநியாயமா வாங்கியிருக்கிறியோ அதனால தனியா நீ திரும்ப கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சகேயு கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா சகேயும் ஆண்டவரை பார்த்த உடனே அவனுக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட உடனே இந்த உலகத்துல அவனோட சொத்தோ சுகமோ எதுவுமே பெருசா தெரியல. அது எல்லாமே போனாலும் பரவாயில்ல, ஏசாமி என்னோட வாழ்க்கையில வந்துட்டாரு, ஏசாமி என் வீட்டுல தங்கணும்னு சொல்லிட்டாரு, ஏசாமியை நான் பார்த்துட்டேன், அவர் வார்த்தையை கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல அவர் துள்ளி குதிக்கிறாரு. அவரோட ஆஸ்தியை அவர் பெருசா நினைக்கவே இல்லை. அப்போ ஏசாமி அவர்கிட்ட சொல்லாத காரியத்தை செய்யணும்னு சொல்லி அங்க ஆர்வம் காண்பிக்கிறாரு. ஆனா வேதத்துல இதே நம்ம லூக்கா புஸ்தகத்துல அடுத்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, லூக்கா 18வது அதிகாரத்துல முந்தின அதிகாரத்துல பார்க்கும்போது இங்க ஐஸ்வர்யவானான ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஐஸ்வர்யவானான மனுஷன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, போதகரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இயேசு சொல்றாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தெய்வன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ விபச்சாரம் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும், இந்த கற்பனை எல்லாத்தையும் நீ தெரிஞ்சிருக்கிறதானே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் சொல்றான், இது எல்லாமே சின்ன வயசுல இருந்து நான் கடைபிடிச்சிட்டு வரேன், அதனால இது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்றதுனால எனக்கு இது பெரிய பிரச்சனையே இல்லை ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் ஏற்கனவே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றாரு, ஆனாலும் உங்ககிட்ட ஒரு குறைவு உண்டுப்பா அப்படின்னு. அப்போ என்ன குறைவு அப்படின்னு கேட்கிறப்போ அவர் சொல்றாரு, உன்னுடைய ஆஸ்திகளில் நீ உன் ஆஸ்தியை விற்று நீ தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ பரலோகத்துல உனக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கும், பொக்கிஷம் உண்டாயிருக்கும், அதுக்கப்புறம் நீ என்னை ஃபாலோ பண்ணிவான்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஐஸ்வர்யவானுக்கு மிகுந்த துக்கம் உண்டானதாமா. அந்த துக்கத்தோட அவன் அவனோட இடத்துக்கு திரும்பி போயிடுறான். ஆண்டவருக்கு அவன் எதுவுமே பதில் கொடுக்கல, அந்த காரியத்தை நிறைவேற்றணுங்கிற ஆசை அவனுக்கு இல்லவே இல்லை.
இத வாசிக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம். "ஆண்டவரே, இந்த உலகத்துல நெறைய பேர் பணக்காரங்களா இருக்காங்க. ஆனா, அவங்க எல்லாருமே உம்ம ஃபாலோ பண்ணணும்னா, அது எல்லாத்தையும் வித்துட்டு தான் வரணுமா? இப்ப எனக்கு உங்கள ஃபாலோ பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனா, அதுக்காக நான் ஏன் என்னோட சொத்த விக்கணும்? எதுக்காக எனக்கு இப்படி சொல்றீங்க? இப்படி ஒரு அட்வைஸ் எனக்கு எதுக்கு குடுக்குறீங்கன்னு?" சொல்லி இவனோட சந்தேகத்த ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம். ஆனா, இந்த இடத்துல ஆண்டவர் அவனோட சொத்த விக்கணுங்கிறது ஆண்டவரோட ஆசை கிடையாது. அவன வந்து ஒண்ணுமே இல்லாத ஓட்டாண்டியா, அவன ஒரு பிச்சைக்காரனா வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது ஆண்டவரோட ஆசை கிடையாது. அவன் வந்து அவன் ஒரு தலைவனா இருந்தாலும் கூட, அவன் ஐஸ்வர்யத்தின் மேல தான் அதிகமான ஒரு நம்பிக்கை உடையவனா வாழ்ந்துட்டு இருந்தான். அவனோட நம்பிக்கைய வேற இடத்துல மாத்தி வைக்கணும். ஆண்டவர் மேல வைக்கணும். ஐஸ்வர்யத்த நம்பி வாழாம, ஆண்டவர் மேல அவனோட பற்றுதல் இருக்கணுங்கிறத வெளிப்படுத்தி, அத தெளிவா சொல்றதுக்காக தான் ஆண்டவர் அந்த காரியத்த சொல்றாரு. ஆனா, அந்த மனுஷனால அத புரிந்து கொள்ள முடியல. வேதத்துல எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் ஆண்டவர ஃபாலோ பண்ணி வந்தாங்களே! அவங்க எல்லாத்துக்கிட்டயும் ஆண்டவர் சொத்த விக்க சொன்னாரா? இல்லையே! ஆனா, இவர்கிட்ட ஏன் அந்த காரியத்த அவர் சொல்றாருன்னா, அவரோட சொத்து மேல ஆண்டவருக்கு ஆசை இருக்கிறதுனாலயோ, அல்லது அவர் ஒரு பிச்சைக்காரனா ஆண்டவர ஃபாலோ பண்ணணுங்கிறதுனாலயோ அவர் சொல்லல. அந்த ஆள் வந்து அவனோட சொத்து மேல இருக்கிற அந்த ஆ ஆ பற்றுதலிலிருந்து ஆண்டவர் மேல அவனோட பற்றுதல வைக்கணும். தவறான இடத்துல அவன் நம்பிக்கைய வச்சுட்டுருக்கிறான். தவறான காரியத்தின் மேல அவன் பற்றுதலா இருக்கிறான். அந்த பற்றுதல எடுத்து வேற இடத்துல வைக்கணும். ஆண்டவர்கிட்ட வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த காரியத்த சொல்றாரு. சொன்ன இந்த காரியம் ஏசாமிய சுத்தி இருந்த நெறைய பேருக்கு விளங்கவே இல்ல. அப்ப கேட்குறாங்க, "அப்படின்னா யார் ரட்சிக்கப்படக்கூடும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா, நெறைய பேர் ஐஸ்வர்யவான்களா இருக்காங்களே, அப்ப பணக்காரங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட முடியாதா? ஆண்டவர ஃபாலோ பண்ணி வர முடியாதா? அப்படின்னு கேட்கிறப்போ, ஆண்டவர் சொல்றாரு, "மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும்" அப்படின்னு ஒரு காரியத்த சொல்றாரு. அப்போ பேதுரு உடனே சொல்றாரு, "இதோ நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை ஃபாலோ பண்ணி வந்தோமே" அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அவர ஃபாலோ பண்ணி வரணுங்கிறது எத குறிக்குது? ஆண்டவர் சொல்றாரு, "தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் ஒருத்தன் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்டு எவனும்" அப்படின்னு இருக்குது. அப்ப இது எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு ஆண்டவர் சொல்றாரா? "நீ உன் வீட்ட விட்டுட்டு வா, உன் பெத்தவங்கள விட்டுட்டு வா, உன் அண்ணன் தம்பிங்கள விட்டுட்டு வா, மனைவிய விட்டுட்டு வா, பிள்ளைகள விட்டுட்டு வா" அப்படின்னு சொல்றாரா? இல்ல. அவங்க மேல நம்ம பற்றுதல, நம்மளோட பாசத்த அதிகமா வைக்காம, ஆண்டவர் மேல நம்ம வைக்கணுங்கிறது தான் ஆண்டவரோட நோக்கமா இருக்குது. வேதத்துல நெறைய பேருக்கு ஆண்டவரோட வார்த்தை விளங்காம இருந்ததுனாலயே, ஆண்டவர் சொன்ன காரியத்த ஆழமா புரிஞ்சுக்காதனாலயே பின்வாங்கி போயிட்டாங்க. ஒரு இடத்துல ஏசாமி சொல்றாரு, அ வந்து "என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான்னு" சொல்லும்போது, இவன் எப்படி தன்னோட மாம்சத்த நமக்கு புசிக்க கொடுப்பான்? இவன் எப்படி தன்னோட இரத்தத்த நமக்கு குடிக்க கொடுப்பான்? அப்படின்னு சொல்லி, அந்த காரியம் அவங்களால விளங்கிக் கொள்ள முடியாதனால, ஆண்டவர விட்டு பின்மாற்றத்துக்கு போயிடுறாங்க. நீங்களும் நானும் அப்படி இருக்கணும்னு ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல. நமக்கு ஒரு காரியம் புரியலன்னு இருக்கிறப்போ, ஆண்டவரோட சமூகத்துல போய் அந்த காரியத்துக்கான விளக்கத்த கேட்டு ஆண்டவர்கிட்ட பதில நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுல இருக்கிற அர்த்தத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வெளிப்பாட நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல ஏசாமிய பார்த்து அவரோட வெளிப்பாடுகள தெரிந்து கொண்ட அ அவரோட குணநலன்களை அறிந்து அவர பார்த்து சந்தோஷம் அடைந்த சகேயும் ஒரு பக்கத்துல ஏசாமி சொல்லாத காரியத்த செய்யணும்னு ஆர்வம் காமிக்கிறாரு. ஆனா எந்த ஒரு வெளிப்பாட்டையும் பெற்றுக்கொள்ளாம இந்த இந்த வாலிபன் ஐஸ்வர்யவானான வாலிபன் என்ன ஒரு இடத்துல இருக்குது. தலைவன்னு ஒரு இடத்துல இருக்குது. இந்த தலைவன் என்ன பண்றாரு? ஆண்டவரோட வார்த்தைகள கேட்டு ஆண்டவர் சொன்னத செய்ய முடியாம துக்கமடைந்து போயிடுறாரு. இன்னைக்கு நெறைய பேர் அப்படிதான். ஒரு பக்கத்துல ஆண்டவர் சொல்லாதத செய்யணும்னு ஆர்வம் காமிக்கிற கூட்டம் இருக்குது. அவங்க ஆண்டவர்கிட்ட வெளிப்பாடுகள பெற்றுக்கொண்டவர்கள். இன்னொரு கூட்டத்தார் வந்து ஏசாமி கிட்ட தான் வர்றாங்க. நித்திய ஜீவன பத்தி தான் கேட்குறாங்க. சர்ச்சில தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த வெளிப்பாடுமே இல்ல. அவங்களோட பற்றுதல் எல்லாமே உலக காரியங்கள் மேல இருக்குது. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையும், என்னோட வாழ்க்கையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், உட்கார்ந்துட்டு இருக்கலாம், ஆண்டவரோட வார்த்தைய கேட்கலாம். ஆனா நம்ம பற்றுதல் எதில் மேல இருக்குது அப்படின்னு நாங்க யோசிக்கணும். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. அப்பா, எங்களுடைய பற்றுதல் உலகத்தின் மீதோ, பொருட்களின் மீதோ, ஆஸ்தியின் மீதோ இருக்காம, உங்க மேல இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.